ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் புரியும். நாங்கள் வந்து ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து குதிரைலாம் வச்சு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் போட்டு அந்த வேஷம்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுதான் நம்ம வெளியே பார்த்துருந்தோம்ல. பார்ட் 1லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் பேனரில் இருக்கிறவங்கள சீஃப் கெஸ்ட்டாக அதில் ஒருத்தர் வராங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ், எல்லாருமே வந்து நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம கிளம்புற நேரத்தில் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருவோம், யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்து குட்டி பையன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கூட வந்து மேலே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜாலியாக நாங்கள் இதில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்களா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. காலையிலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து பாய்லாம் சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் வீடியோ எடுக்க சொல்ல. கிட்ட போய் ஃபோட்டோஸ்லாம் நிறையவே எடுத்தோம். அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கில் காமிச்சிருப்பேன். மார்னிங் ஒரு வியூ சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் பாருங்கள் இன்னும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவ்வளோதான். யார் பார்த்தீங்களா, குரேஷி தான் வந்திருக்காரு. விஜய் டிவி குரேஷி இவர் தான் வந்திருக்காரு. ரொம்ப ஃபார்முலா எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப இந்த பந்தாலாம் இல்லை, ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக எல்லார்கிட்டையும் கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இவர் இருந்தார். எல்லாேருக்கும் பாய் சொல்லிக்கிட்டு கலாய்க்கிறது, கவுண்ட்ரு வச்சுட்டே இருந்தார். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே தான் இருந்தார். இந்த கலாய்க்கிறது, காமெடி பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தார். கேஷுவலாக வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசினார். அந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே குட் கைஸ், ஓகேவா. அவங்க வந்து ரொம்ப நம்மளுக்கே ஒரு ஃபீல் கொடுக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணுறது, கிட்டே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணாங்க. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து இந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்களா ஒயிட் கலரில் அவங்க ரொம்பவே அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே பொறுமையாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இவர் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அந்த குதிரை வண்டியில் வந்து இவர் உட்கார வச்சு உள்ளே இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து நானா அப்படின்ற மாதிரி ஏறி காமெடி பண்ணிகிட்டே வந்து மேலே உட்காந்துட்டு இருந்தார். பார்த்தீங்களா, அந்த போஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க, அதை வந்து எடுத்து அப்படி பண்ணிகிட்டே இருந்தார். அவர் பண்ணுற காமெடிலாம் வந்து நேர்லேயே நம்ம சிரிச்சிட்டே இருக்கலாம். டிவியில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவே இருந்தார். கேஷுவலாக இருந்தாங்க. நம்ம எப்படி கேஷுவலாக பேசுவோமோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. இந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது இவர்கிட்ட. அதனால் நான் புகழ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த என்ன சொல்கிறது, இந்த டைம்லாம் மறக்க முடியாதுல்ல. கிறிஸ்மஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தோன்னா இந்த இயர் வந்து நம்ம இவங்களாம் பார்த்தோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே டான்ஸில் ஆடிட்டு அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் மைக்லலாம் பேசி வாங்க ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. அங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணிவிட்டு சீஃப் கெஸ்ட் வந்து குரேஷி தானே, அவர் ஜாலியாக நம்ம பக்கத்துலேயே உட்காந்து ஜாலியாக வந்து எப்படி சொல்கிறது, பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவரும் டான்ஸில் ஆடிக்கிட்டு நம்மளும் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்ப்பீங்க. லைட்டிங்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கேக் கட்டிங்கு அப்புறமா எல்லாமே பண்ணாங்க. ஏசப்பா பிறந்ததுக்காக கேக் கட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் ஸ்டேஜில் போயிட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணார். பாருங்கள், இப்போ அவர் எங்கே உட்காந்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து எல்லாமே பண்ணலான்ட்டு நாங்கள் பாருங்கள், நான் பக்கத்துலேயே தான் பாப்பா எல்லோரும் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. பாருங்கள், அவர் பாருங்க ஹலோ, ஹாய், ஹலோ, வணக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் பேசுகிறதே ஒரு ஃபன்னாகவே இருக்கும். எங்களுக்கு சிரிப்பு இதாக தாங்க முடியல. அப்புறமா சாங் போட்டு டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்க. 3 சாங் ஆட சொன்னாங்க. அவர் வந்து சூப்பராக, அவர் எதிர்பார்க்கவே இல்லை, டக்கு டக்குன்னு ஆடுறாரு. அவர் வந்து கூப்பிட்டாவே டக்குன்னு போயிட்டு ஆடிடுறாரு. காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாமே ஆடிட்டு இருந்தார். அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாருமே ஆட சொன்னாங்க. பார்த்தீங்களா, எங்கள் பாப்பாலாம் ஆடிட்டு இருக்கா. நான் வந்து என்ன பண்ணேன், லைவ் போகலான்னு சொல்லிவிட்டு லைவ் எடுத்துகிட்டு இருந்தேன். லைவ் சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. டக்குன்னு என் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலி. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் எடுத்து பேக்கில் போட்டுட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். பாவம், இவங்க வந்து ஒரு 3-4 சாங்ஸ் வந்து நிற்காமல் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அதை வேறு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க அவங்க ஆடிட்டு இருக்கிறது. அவங்க வந்து ஜீசஸ் சாங்லாம் பாடிட்டு அதை ஆடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து குரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த சாங் எந்த ஸ்டெப்புன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதே ஸ்டெப்பு தானே போடுறீங்க அப்படின்னு கலாய்ச்சி விட்டார். எல்லாருமே சிரிச்சிட்டாங்க.
இப்போ அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் நெக்ஸ்ட் டைம் கிடைக்காதுல்ல பாப்பாவோட. நம்ம கிளம்பிட்டு இருந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் விலாகாக எடுத்துகிட்ருக்கேன் நான். ரொம்பவே அருமையாகவே ஆடினாங்க. மேலே தான் வந்து கேக் கட்டிங்லாம் பண்ண போகிறாங்க. ஸ்டேஜு இங்கே பார்த்தீங்களா, ஏசப்பா வந்து அந்த சொல்லுவாங்களே அந்த குடிசையில் தானே பிறந்தாரு, அந்த மாதிரி அது மேலே பார்த்தீங்க ஃபுல்லாகவே அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் வந்து சின்னதாக வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து குரேஷி சார் வந்து இப்போ பேச போகிறாங்க. இது எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து எதனா காப்பிரைட்ஸ் இஷ்யூ எதனா வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அவர் வந்து இப்போ வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபன் பண்ணி எல்லாருமே எழுந்து நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்டெப் போடுவேன், அதுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சுற்றி எப்படி தெரியுமா, ஒரு ஃபன்னாகவே போச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுக்குமே ஓவராகவும் குளிரில் ரொம்ப ஜில்லாக வந்து ஃபன்னாகவே போச்சு. இதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல வந்து எங்கள் பாப்பா தான், அவங்களாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரே ஜாலி ஆகிட்டாங்க அவங்க. பார்த்தோன்னே மம்மி விஜய் டிவியில் பார்க்குற மாதிரியே அவங்க கேஷுவலாக இருக்காங்க மம்மி, ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த அரியா வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பாட்டு ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் சாங் மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா மேலே வந்து அவங்க அழகாக பாடிட்டு இருந்தாங்க, க்யூட்டாக பாடினாங்க. ஒரு 3 சாங்கோ 2 சாங்கோ பாடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டான்ஸில் ஆடினோம். இங்கே பார்த்தீங்களா அவர் பின்னாடியே தான் நாங்கள் அவங்க பக்கத்துலேயே கூட போயிட்டு உக்காந்துக்கலாம். எங்கள் பாப்பாலாம் அப்படி தான் உக்காந்துட்டு இருந்தாங்க. அவர் எந்த ஒரு பிகுவும் அந்த பந்தாலாம் காட்டவே இல்லை, ஜாலியாக இருந்தார். இவங்க தான் வந்து வெல்கம் சாங் வந்து பாடினாங்க. ரொம்ப க்யூட்டாக அந்த சாங்கே வந்து ரொம்ப அப்படியே ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே போட்டுட்டு பின்னாடி எல்லாமே உக்காந்துட்டு இருந்தாங்க சைலண்ட்டாக, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்களா பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டாங்க. பின்னாடி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, நானே பார்க்கல பின்னாடி. அதுக்கப்புறம் இங்கேயோ ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்கிறாரு. இவர் நிற்க மாட்டார் போல இருக்குது, ஆடிட்டே இருக்கா பாவம். நம்ம எல்லாருமே அங்கே போயிட்டோம், இவர் ஒரு பக்கம் ஆடிட்டே இருக்கார். இதெல்லாம் ஒரு ஃபன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். முகம் சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குள்ளே அவங்க வந்து போஸ் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட போனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து எடுக்கிறதுக்கு அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து சிலரெல்லாம் இந்த பொம்மை வேஷம்லாம் போட்டு ஆடுறாங்கள்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இவங்களாம் அப்படி இல்லை, ரொம்ப ஃபன்னாகவே பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ டான்ஸ் ஆடுறது போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பாலாம் முன்னாடி வந்துட்டாங்க, பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்ட்டா, அப்புறம் எல்லோரும் போனோடனே அவளும் போய் நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு போய் ஆடினாங்க. என்ன சாங் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் போடுவாங்க, அந்த ஸ்டெப்லாம் பார்த்துட்டு எந்த சாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எந்த சாங்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃபன்னாக போச்சு. அதுக்கு வேறு கவுண்ட்ரு வச்சார் குரேஷி சார் வந்து. எப்படி பண்ணீங்கன்னா, இப்போது இந்த சாங் ஆடி முடிச்சிட்ட பிறகு ரொம்பவே கலாய்ச்சி விட்டார். எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னுனா ஃபன், அந்தளவுக்கு ஃபன்னு தான் உண்மையாக சொல்லப்போனால். நம்ம டிவிலேயே என்ஜாய் பண்ணுறோம், இப்போ நேரில் வந்து அவர் சொல்லவா வேணும், சூப்பராகவே பண்ணிட்டார். எல்லாருமே கிளாப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து லைட்டிங் ஆன் பண்ணார், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு. இது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சா. இதெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். நாங்களாம் போய்ட்டு ஒரு கிளிப் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகேவே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. அது பேசுகிறதே அப்படி தான் பேசுகிறாரு போல இருக்குது. ஜாலியாக அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் ஸ்டேஜில் போய் கேக் கட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.